கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நமக்கு தாங்குதலை தருவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான நிருபம் 2ஆம் கடிதம் 1 அதிகாரம் 10வது வசனம். 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாய் இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை. அன்புக்குரியவர்களே, சில காரியங்களை சரியாய் புரிந்து கொண்டால் நாம் இடறி விழுவதில்லை. வாகனத்தை ஓட்டுகிற மக்கள் அடிக்கடி போகிற பாதையில ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்வார்கள். எந்த இடத்துல பள்ளம் இருக்கும், எந்த இடத்துல மேடு இருக்கும், என்னுடைய வாகனத்தை நடுவில் ஓட்டுவது இந்த இடத்துல நல்லதா அல்லது ஓரத்தில் ஓட்டுவது ஏன்? they don't want to see the hinderness in the road. தடைகளை சந்திக்க விரும்பாதபடியினாலே அப்படி செய்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இடரலை சந்திக்க வேண்டும் என்று சந்திக்க கூடாது என்று சொன்னால் we should not never fall என்று சொன்னால் நாம் எச்சரிக்கை நமக்கு அவசியமாய் இருக்கிறது. இங்க பாருங்கள், உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கன்ஃபர்ம் யுவர் காலிங். இறை அழைப்பை குறித்த உறுதிப்பாடு இருக்கும் என்று சொன்னால் யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதே ஒரு தெளிவு இருக்கும் என்று சொன்னால் நான் இடறி விடுவதில்லை. இரண்டாவது, கன்ஃபர்ம் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். இறைவனோடு நமக்கு உண்டான உறவை உறுதி செய்து கொள்வோம் என்று சொன்னால், என் ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் ஆண்டவர் என் அருகில் இருக்கிறார், என் ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார் என்கிற தெளிவு வரும் பொழுது அந்த தெளிவு நம்முடைய வாழ்க்கையை துட்டமான இடங்களுக்கு நேராக நடத்துகிற ஒன்றாய் காணப்படும். ஏன்? God will protect us. இறைவன் நம்மை பாதுகாக்கிறார். பாதுகாக்கிற ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை கொடுத்து காத்திருக்கும் பொழுது அவருடைய நடத்துதல் நேர்த்தியான பாதையிலே காணப்படுது. பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல இப்படி பார்க்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நீங்களும் நானும் ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது ஆண்டவரை அறியாத உலகத்தால் ஆண்டவரையும் அறிந்து கொள்ள முடியாது, நம்மையும் அறிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு என்னுடைய அழைப்பை நான் உறுதி செய்வேன் என்று சொன்னால், என்னுடைய அழைப்பையும் இறைவனோடு எனக்கு இருக்கிற உறவையும் உறுதி செய்து கொள்வேன் என்று சொன்னால், எடுத்து வைக்கிற தடங்களிலே வெற்றியான பாதைகளை நிச்சயமாய் நாம் காண முடியும். ஆண்டவருடைய கரத்தின் கிரைகளாக, ஆண்டுடைய உள்ளங்கையிலே வரையப்பட்ட பிள்ளைகளாக, என்னுடைய எதிர்நோக்கு எல்லாவற்றையும் என் தேவனாகிய கடவுள் பொறுப்படுத்திக் கொள்வார் நம்பிக்கையில நாம் அடியெடுத்து வைத்து இடறி விடாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அன்புக்குரியவர்களே, இடறி விடாத வாழ்க்கைக்கு நேராக வர வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்கள். 1, அவருடைய அழைப்பை உறுதி செய்வோம், அவருடைய உறவை உறுதி செய்வோம், என் ஆண்டுடைய கரங்களில் இருப்போம், மென்மையான காரியங்களை தேவன் தருவார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய அன்பின் கரங்கள் எங்களை தாழ்த்துறோம் சாமி. எங்கள் அழைப்பை உறுதி செய்து, எங்கள் உறவை உறுதி செய்து, எங்கள் தேவனால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளாய் அடியெடுத்து வைக்க நினைவுகளை தாரும் சாமி. அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட மூத்த குடிமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வை பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.